ஈகை பண்பும் மனிதநேயமும் மேன்மேலும் வளர வேண்டி கோவையில் பக்ரீத் சிறப்பு தொழுகை மேற்கொள்ளப்பட்டது. இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக கருதப்படும் ஈகை திருநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இஸ்லாமிய மக்கள் ஈகை திருநாளாக கடைபிடிக்கும் பக்ரீத் பண்டிகையானது இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. நபிகளின் தியாகத்தை போற்றும் வகையில் இந்த பக்ரீத் பண்டிகையை ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடித்து வருகின்றனர். இந்நாளில் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி என்று அழைக்கப்படும் ஆட்டிறைச்சிகளை தானமாக வழங்குவார்கள். அது மட்டுமின்றி ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தகுந்தாற்போல் ஏழை எளிய மக்களுக்கு தானங்களை வழங்குவார்கள். மேலும் சிறப்பு தொழுகையும் நடைபெறும். அதன்படி இன்று பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு தொழுகை மேற்கொள்ளப்பட்டது. கோவை மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. கோவை கரும்புக்கடை பகுதியில் உள்ள இஸ்லாமிய பள்ளியில் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்றாக சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இங்கு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு என்று தனித்தனியாக இடவசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த தொழுகையில் கலந்து கொண்டு மக்கள் நலமுடன் வாழ வேண்டும், அனைவரிடமும் ஈகை பண்பும் மனித நேயமும் மலர வேண்டும் என்று இறைவனை வேண்டி தொழுகை மேற்கொண்டனர். நேற்றைய தினம் ஜாக் அமைப்பு இஸ்லாமியர்கள் பக்ரீத் சிறப்பு தொழுகை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. PS உமர் ஃபாரூக், ஜமாத் இஸ்லாமியின் கோவை மாவட்ட தலைவர். அனைவருக்கும் ஈதுல் அல்ஹா என்ற கூடிய பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இஸ்லாத்தில் 2 பண்டிகைகள் உண்டு. ஒன்று ஈதுல் ஃபித்ர் என்கக்கூடிய ரம்ஜான் திருநாள், இரண்டாவது ஈதுல் அல்ஹா என்கக்கூடிய தியாக திருநாள், பக்ரீத் என்கக்கூடிய அழைக்கக்கூடிய அந்த பெருநாள். இந்த 2 பெருநாள் தான் உண்டு. அந்த முதல் பெருநாள் ஈதுல் ஃபித்ர் என்கக்கூடிய ரம்ஜான் அன்று 30 நாட்கள் நோன்பு இருந்து ஈதுல் ஃபித்ர் எனக்கூடிய ஏழைகளுக்கு உணவுக்கான பொருட்களை கொடுத்து அந்த ஈத்கா மைதானத்தை நோக்கி தொழுவதற்காக வருவோம். இன்றைய தினம் இந்த தியாக திருநாளிலே எல்லோரும் இறைவன் ஒருவன் என்ற முழக்கத்தோடு இந்த தொழக்கூடிய இந்த இடத்திற்கு வந்து தொழுது இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய தருணம் தான் இந்த தருணம். இந்த தருணம் முடிந்தவுடனேயே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறும் விதமாக, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறும் விதமாக நாம் ஆட்டை அறுத்து ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் அது கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் அடுத்த நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த அடிப்படையிலே இது தியாக திருநாளாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே கோடான கோடி மக்கள், உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் ஒன்று கோடி பிரார்த்திக்கக்கூடிய தொழக்கூடிய தருணம். அதிலும் குறிப்பாக புனித ஹஜ்ஜி யாத்திரையிலே எல்லோரும் ஒன்று கூடி, மக்காவிலே ஒன்று கூடி, நிறத்தால் மொழியால் வேறுபடாமல் எல்லோரும் நான் இறைவனுடைய பிரதிநிதி, இறைவனுடைய அடிமை, இறைவன் ஒருவனே என்ற முழக்கத்துடன் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற முழக்கத்துடன் அங்கு ஒன்று கூடி அந்த தொழக்கூடிய தருணத்தையும் பிரார்த்தனை செய்யக்கூடிய தருணத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் விடுக்கும் செய்தி, இங்கு பிரார்த்தனை செய்த செய்தி, இந்த நாடு சிறந்து விளங்க வேண்டும், இந்த நாட்டிலே சமய நல்லிணக்கம், இந்த நாட்டிலே ஒற்றுமை வளர வேண்டும், ஒருவர் புரிந்துணர்வு, அன்பு, பாசம், அரவணைப்பு என்கின்ற அடிப்படையிலோ எல்லோரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும், சுபிட்சமாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்தை இறைவா எங்களுக்கு தா, அந்த நல்ல நல்லிணக்கத்தை, அமைதியை, புரிந்துணர்வை இறைவா எங்களுக்கு தா என்று இறைவனிடத்திலே மன்றாடி பிரார்த்தித்து விட்டு நாம் அனைவரும் ஈதுல் அல்ஹா என்கக்கூடிய இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் மீண்டும் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. பார்க்கிறோம் இந்த தொழுகையில, இந்த தியாக திருநாள் தொழுகையில கோவையிலே லட்சக்கணக்கான மக்கள் பள்ளிவாசலை நோக்கி தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் இந்த கரும்பு கடையிலே, இந்த பள்ளிக்கூடத்திலே மிகப்பெரிய 15,000க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என ஒன்று கூடி இந்த இடத்திலே தொழக்கூடிய காட்சிதான் ஜமாத் இஸ்லாமியின் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் ஈதுல் அல்ஹா பெருநாள் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.